உருட்டுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காமனா நிறைய இடத்துல உருட்டி நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த உருட்டுல சிறந்த உருட்டுகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கிரேட் வால் ஆஃப் சைனா ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட தெரியும் அப்படின்னு ஒரு உருட்டை சின்ன வயசுலேயே நம்ம கிட்ட உருட்டி இருப்பாங்க. ஆனா இது 1ஆம் நம்பர் பெரிய உருட்டுங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்து இது விசிபிள் ஆகாது, விசிபிள் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவோ சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த உருட்டு என்ன அப்படின்னா, கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்பா, உடனே கேரட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, அந்த வேர்ல்டு வார் டைம்ல கிளப்பப்பட்ட ஒரு பொருளி தான் இந்த ஒரு விஷயம். அண்ட் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் கேரட்ல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால அதை சாப்பிட்றது நல்லது. பட் கேரட் சாப்பிட்டா தான் என் கண் பார்வை ஷார்ப்பா ஆகும்ட்டு யாரும் சாப்பிடாதீங்க, அது மிகப்பெரிய உருட்டு. அண்ட் அடுத்த உருட்டு என்னன்னா, ஏன்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேக்ஸ்ல ஃபெயிலா இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் பெரிய உருட்டு. ஏன்னா அவர் ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது மேக்ஸ்ல ஃபெயிலே ஆனது கிடையாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? அண்ட் அடுத்த உருட்டு என்னன்னா, தாடியை ஷேவ் பண்ணா நல்லா திக்கா வளரும் அப்படின்னு சொல்லியே நாம ஸ்கூல் படிக்கும் போது நல்லா வரட்டுன்ட்டு இந்த ஷேவிங் ரேசரை வச்சு ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு இருப்போம். அது மிகப்பெரிய உருட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணாலும் தாடி வளராது, ஸ்கின்னு தாங்க ரஃப் ஆகும். அடுத்த உருட்டு என்ன அப்படின்னா, 5 செகண்ட் ரூலுங்க. அதாவது சாப்பாடு பொருளோ இல்லை சாக்லேட்டோ கீழே விழுந்துருச்சுன்னா 5 செகண்டுக்குள்ளே எடுத்துட்டே அப்படின்னா அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு உருட்டு இருக்குது. அந்த 5 செகண்ட்குள்ளேயே ஜெர்ம்ஸ்லாம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் கேடு. ஸோ அந்த 5 செகண்ட்ஸ் ரூலுமே பெரிய உருட்டு. அண்ட் அடுத்ததான் நீங்கள் காயினை டாஸ் பண்ணால் 50% ஹெட்ஸ் விழுறதுக்கும் 50% டெய்ல்ஸ் விழுறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. நீங்கள் காயினை டாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெட்ஸை வந்து ஸ்கை பக்கமாக ஃபேஸ் பண்ணி டாஸ் பண்ணிங்கன்னா ஹெட்ஸ் விழுறதுக்கு 51% இருக்கு, டெய்ல்ஸ் விழுறதுக்கு 49% இருக்கு. ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அடுத்த உருட்டு என்னன்னா, காளமாடு கண்ணில் ரெட் கலர் பட்டிச்சு அப்படின்னா அது முரடு பிடிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க. பட் அது மிகப்பெரிய உருட்டு. ஏன்னா மாடுகள் எல்லாமே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடிய மிருகங்கள் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிவிங்கம்மை முழுங்கிட்டா பல வருடங்கள் நம்ம குடல்ல சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு இருப்பாங்க. அது மிகப்பெரிய உருட்டுங்க. ஏன் அப்படின்னா, சிவிங்கம்மை சாப்பிடும்போது அதை முழுங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை பார்த்துக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய உருட்டு என்னன்னா, குழந்தைங்க சுகர் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய உருட்டுங்க. குழந்தைங்களுக்கு அந்த சுகர் கிரேவிங் இருக்கும், சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சுகர் கொடுப்பாங்க, சுகர் சாப்பிடுவாங்களே தவிர அவங்க சுகர்னால தான் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு இது வரைக்குமே சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆகலை. அண்ட் அடுத்த உருட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியே நம்ம மைண்டுக்குள்ளே சூரியனாலே மஞ்சள் கலர் அப்படின்ட்டு நமக்கு போர்ட்ரை பண்ணிட்டாங்க. பட் அது உண்மை என்ன அப்படின்னா, அது வெள்ளை கலர் தாங்க. நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது சன்லைட்டு நமக்கு மஞ்சள் கலர் லைட்டாக மாறி தெரியுது. ஸோ அதுதான் உண்மை. ஓகேவா? இதே மாதிரி பல உருட்டுகள் ஏகப்பட்டது இருக்குது. உங்ககிட்ட அடிக்கடி உருட்டு என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.